கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அறிந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52ஆக அதிகரித்துள்ளது. சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். கருணாபுரத்தில் விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்து உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர், விழுப்புரம் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 130க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ள நிலையில் அதில் சிலர் கவலைக்கிடமாக இருந்ததால் நேற்றும் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 52ஆக உயர்ந்துள்ளது. சிகிச்சையில் உள்ளவர்களை மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் குறித்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாபுரத்தில் விஷச்சாராயத்தை குடித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். சிகிச்சையில் உள்ள ஒவ்வொரு நோயாளியின் படுக்கையிலும் 8 முதல் 10 ஓம்ப்ரசோல் மருந்துகள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு படுக்கைகளிலும் 8-10 மருந்துகள் அது இங்கே இருப்பு இருந்தது தெரிய வந்தது. அந்த மருந்தை தான் அவர் இல்லை என்றும் சொல்லியிருந்தார். அந்த வகையில் நேற்று இரவு சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டியிடம் ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவமனைகளிலும் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது என்கின்ற போர்ட்டல் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து எவ்வளவு கையிருப்பில் இருக்கிறது என்று கேட்டால் 4,42,00,000 மருந்து கையிருப்பிலே இருக்கிறது. இப்படி ஏறத்தாழ 4,50 கோடி அளவுக்கான மருந்துகள் கையிருப்பு இருக்கிற நிலையில் மருந்து இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியானதல்ல. இதனிடையே கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விடிய விடிய எரித்தது மிகுந்த மனவேதனை அளித்ததாகவும், தன்னுடைய பெரியப்பாவும் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாகவும் உடல் தகனம் செய்யும் பணியில் ஈடுபட்ட சிலம்பரசன் என்பவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இது இந்த 13 உடலையும் எரி வைக்கணுன்றதுக்காக விடிய விடிய வேலை பார்த்தீங்க. எல்லாமே டயரு எல்லாமே கொண்டு வந்து விடிய விடிய எரி விட்டோம். அதுதான் ஒரு வேலை, வேறு ஒன்றும் இல்லை. மற்ற 1-2ன்னா கொளுத்தி விட்டுட்டு போயிட்டா கூட விடியாகாலம் வந்து நாங்கள் அஸ்தி எடுத்து கொடுத்துருவோம். இந்த 13 உடலுங்கும்போதை நாங்கள் விடிய 3 மணி வரைக்கும் இருந்து வேலை செஞ்சோங்க. வேலை செஞ்சு நல்லபடியாக செஞ்சு முடித்தோம். அவ்வளோதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.